பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவரிடம் தற்போது பதவியேற்றிருக்கின்ற தாவேகாவுடைய அரசுடைய செயல்பாடுகளை பற்றியும் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றியும் அவரிடம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, இப்ப சமீபத்துல நம்ம தமிழகத்துக்கு புதிய முதல்வர் கிடைச்சிருக்காரு, ஜோசப் விஜய். ஒரு 55 ஆண்டு காலத்துக்கு அப்புறம், அதாவது திராவிட ஆட்சி இல்லாம ஒரு புதிய ஒரு அரசு பதவி ஏற்றிருக்கிறாங்க. ஏற்று 10 நாள் தான் ஆகுது. இந்த நேரத்தில் அவர் எப்படி ஆட்சி பண்றாரு எப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒரு 6 மாசம் டைம் கொடுத்தா தான் அவருடைய ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய ஆட்சியை பத்தி நிறைய பேர் ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறாங்க. ஒரு சிலர் அவர் மேல இருக்கிற காழ்ப்புண்டு சில அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாலாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுடைய பார்வைக்கு அவருடைய இந்த 10 நாள் ஆட்சியில அவர் பதவி ஏற்றதிலிருந்து இதுவரைக்கும் எப்படி அவருடைய நிர்வாகம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 10 தினங்களுக்குள் நம்ம மிக சரியா சொல்ல முடியாத ஒரு செயல்பாட்டு என்ன அப்படிங்கிறத ஆனாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சரி, இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா தமிழகத்துல IAS IPS சில ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்கள்லாம் அதிரடியா மாற்றம் பண்றாங்க. இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான். ஒரு ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வரும்போது, ஏன்னா முந்தைய ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த IAS ஆபீசர்ஸ் IPS ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்கள்லாம் அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருப்பாங்க. அடுத்த ஆட்சி வரும்போது அவங்க அவங்களுக்கு தேவையில்லாத அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஆட்சியிலையும் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை சிலவங்க தவறான முறையில பேசுறாங்க. இப்ப ஒன்னு குறிப்பா எடுத்துக்கோங்களேன். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில திருவிக நகர் தொகுதி MLA பல்லவி அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதுனால ஒரு கார்பரேஷன் கமிஷனரையும் மாத்திருக்காங்க, ஒரு ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரையும் மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எதனால அவங்கள மாத்திருக்காங்க? ஏதாவது குற்றம் குறை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதாவது அந்த ஒரு MLA பதவி பிரமாணம் எடுக்கும்போது அந்த பதவி பிரமாணத்துல என்ன சொல்றாங்கன்னா, அரசோட நம்மள ஒரு சீக்கிரட் உறுதிமொழியில பொது வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்திய அரசியல் நடவடிக்கைகளை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவா சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுக்கும் போது நான் முதல்வர்கிட்ட சொன்னேன், இப்படி இந்த கார்பரேஷன் அதிகாரி கடந்த ஆட்சியாளருக்கு உதவியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னங்கிற கருத்தை தான் சொல்றாங்களே தவிர, அந்த போலீஸ் அதிகாரியோ அந்த கார்பரேஷன் அதிகாரியோ இந்த ஊழல் பண்ணாங்க, பொதுமக்கள்கிட்ட இப்படி லஞ்சம் வாங்கினாங்க, அந்த குறையை சொல்லி புகார் மனு கொடுக்கல அந்த அம்மா. தாவேகா நிர்வாகிக நம்ம போய் மனு கொடுத்த மனுவுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கல. அது என்ன நடவடிக்கை எடுக்கல? அந்த அம்மா போயிட்டு என்ன கேட்குறாங்க, நான் தண்ணீர் பந்தல் திறக்கணும், இது நோட்டு புக்கு கொடுக்கணும், இதுக்கெல்லாம் அனுமதி கேட்டேன், அவங்க ஒரு சந்தில வச்சு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டை அந்த ஊடகத்துல சொல்றாங்க. அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. இன்னைக்கு சென்னையில இருக்க போக்குவரத்து நெருக்கடிக்கு மெயின்ல அனுமதி கொடுக்க முடியாதுதான். இதுக்காக ஒரு அதிகாரிய மாத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்வர்கிட்ட நான் சொல்லி உடனே அப்பல்லோ மருத்துவமனைக்கு சிபிஐ அதிகாரி வந்தாங்க. நான் 1 மணி நேரம் இனி ஒரு அறையில தனியா வச்சு என்கிட்ட பேசிட்டு உடனடியா 2 நாள்ல அந்த அதிகாரியெல்லாம் மாத்திட்டாங்கன்னு சொல்றது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. இந்த நடவடிக்கை எடுத்தா இது ஆரோக்கியமான செயல் கிடையாது. இல்ல, இதுல பழிவாங்கிறதுக்கு என்ன இருக்கு? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, MLA அவங்களுடைய முதல்வரை நான் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொன்னேன். என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி அவர் கேட்காரு, எப்படிமா தொகுதி எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தொகுதியில யாருமே நம்ம சொல்றதை யாரும் கேட்கறது இல்ல,
முந்தைய, அதாவது இப்போ எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அவங்களுடைய முன்னாளுடைய அமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இன்னும் அதிகாரிகள் இருக்கிறாங்க, நம்ம சொல்றத அவங்க ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க. அவரு உடனடியா ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல ஒரு கார்பரேஷன் அதிகாரியை மாத்திருக்காங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மாத்திருக்காங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, முதல்வர் வந்து இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, மக்களுக்கு அதை வெளியே சொல்றாங்க. இதுல செஞ்சிருக்காங்க. நீங்க அரசு அதிகாரிகள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவங்க. ஆமா, இன்னைக்கு நீங்க ஒரு ஆளுமையில வர்றீங்க போது நீங்க சொல்ற உங்களுக்கு அனுசரணையா இருந்து சில காரியங்கள் வந்து அவங்க சட்டவிரோதமா தான் செய்யக்கூடாது. நீங்க சொல்லுவீங்க இந்த இடத்துல இந்த இது ஒரு நிர்வாக சீர்கேடு இருக்கு, இதை பாருங்க அப்படி சொல்லும்போது செய்வாங்க. அதுக்கு நீங்க அவகாசம் கொடுக்கணும்ல. நீங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் இருக்கும். அந்த 10 நாளுக்குள்ள ஒரு அதிகாரியை வந்து நம்ம வந்து எப்படி டிசைட் பண்ண முடியும்? நீங்க வந்த 10 நாள் தான் ஆச்சு. நீங்க சொல்றீங்க முந்தின பகையை சொல்றீங்க. முந்தின பகை நீங்க ஆட்சியில இல்ல. நீங்க ஆட்சியில இல்லாம இதுக்கு முந்தின இதை வந்து நீங்க வந்து தேவையில்லாம சொல்லி அதை ஒரு இஷ்யூவா நீங்க கொண்டு வர முடியாது. இல்ல நம்ம என்ன சொல்லுது, இப்ப இந்த 10 நாள் இல்ல, கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்களுடைய கட்சி சார்பா நாங்க ஒரு தண்ணீர் பந்தல் திறக்கிறதோ, இல்ல ஒரு அன்னதானம் வழங்குறதோ, இல்ல மாணவர்களுக்கு நோட்டு புக்கு வழங்குறதுக்கோ எந்த பெர்மிஷன் எழுதி லெட்டர் கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த அதிகாரி வாங்கி பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டு அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லல அந்த பெட்டியில. அவங்க என்ன சொல்றாங்க, அனுமதி கிடையாது, சந்து பொந்துல ஒரு சின்ன இடத்துல கொடுத்தாங்க அனுமதின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்கல்ல. இல்ல அதையும் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, பார்த்து லெட்டர் தூக்கி போட்டுட்டு டிவிகேக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சந்து பொந்துல எங்கேயாவது நடத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. மெயின்ல வந்து ஒரு பொது நிகழ்ச்சியோ அது காவல்துறைக்குன்னு சில இடம் வரையறை பண்ணிருக்காங்கல்ல, இந்த இடத்துலதான் அனுமதி கொடுக்கணும்னு வரையறை, அதுல தானே கொடுப்பாங்க. நீங்க கேட்கிற இடம்லாம் கொடுக்க முடியாதுல்ல. இல்ல நீங்க கரூர் சம்பவத்தை ஒத்துடுறீங்க. கரூர் சம்பவத்துல வந்து விஜய் வந்தாரு. விஜய் வந்ததுனால அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு தள்ளுமுள்ளு, 40 பேர் உயிர் பழி போச்சு. இது வந்து ஒரு தொகுதி, திருவிக நகர் தொகுதியில ஒரு ஏரியால அவங்க உணவு கொடுக்குறாங்க, தண்ணீர் பந்தல் திறக்கிறாங்க, நோட்டு புக்கு கொடுக்குறாங்க. இதுக்கும் கரூர் சம்பவத்துக்கும் எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும்? திருவிக நகர் வந்து எங்க சென்னையில தானே இருக்கு. ஆமா, சென்னையில மையப்பகுதியில தானே இருக்குது. இருக்கு. அந்த இடம் டிராபிக்கான இடம் தானே அது. இருக்கு. டிராபிக் கண்ட்ரோல் பண்றது யாரு? போலீஸ் தானே. இப்ப அன்னதானம் கொடுக்கறது வந்து டிவிகே சார்பா பாத்தீங்கன்னா சென்னையில அங்கங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் நடத்துறாங்க. இல்ல நீங்க அன்னதானம் வந்து அவங்க வீட்டுல போய் கொடுக்கலாம், ஒரு மண்டபத்துல வச்சு கொடுக்கலாம். ஏன் பொது வெளி மெயின் ரோட்ல வச்சா நீங்க கொடுப்பீங்களா? இல்ல சில இடங்கள்ல நம்ம கண்கூடா பாக்குறோம். அதாவது ஒரு பந்தல் மாதிரி போட்டு ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு காலையில ஒரு 1 மணி நேரமோ ஒரு 1.5 மணி நேரமோ ஒரு 500 பேருக்கோ ஒரு 1000 பேருக்கோ அன்னதானம் கொடுக்குறாங்க. இதே மாதிரிதான் அவங்களும் பண்றதுக்கு அனுமதி கேட்கறாங்க. ஆனா அனுமதி மறுக்கப்படுது. அவங்க ஆதாரமா சொல்லல. அவங்க இப்போ ஒரு அனுமதி மறுக்கப்படுதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஹானரபிள் ஹைகோர்ட்ல போய் நம்ம அதுக்கு பெர்மிஷன் வாங்கலாம். அதெல்லாம் கடந்த கால செயல்முறை. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அவரு வந்து நீங்க வேற எதுவும் அலிகேஷன் ஒரு மேல வந்து நீங்க நான் கடந்த காலத்துல இப்படி எங்க ஏரியாவில் வந்து இப்படி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதுக்கு நான் ஒரு புகார் மனு கொடுத்தோம், அவரு நடவடிக்கை எடுக்கல, அப்படி நீங்க ஆதாரமான குற்றச்சாட்டை போய் நீங்க வந்து முதல்வர் விஜய்கிட்ட கொடுத்து அவரு அப்போ இந்த அதிகாரி இந்த பகுதிக்கு தேவை இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க, ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த அன்னதானம் தண்ணீர் பந்தல்ங்கிறது தான் நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க இது வேற லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நடந்துச்சு அந்த ஏரியால, அவர் நடவடிக்கை எடுக்கல, ஒரு லஞ்ச புகார்ல நடவடிக்கை எடுக்கல, ஒரு அவர் மேல ஊழல் அலிகேஷன் இருக்குன்னு சொல்லல. நீங்களே ஒப்புக்கொண்டீங்க, உங்க மீடியா பேட்டியில வந்து தெளிவா சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு டிராபிக் கண்ட்ரோல் பண்றது போலீஸோட கடமை. அவரு டிராபிக் இஷ்யூ ஆக்கலாம், அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணணும். அதனால ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகாம அவர் வந்து தடுக்க நல்லதான் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல உங்களை வந்து அன்னதானமே கொடுக்கூடாதுன்னு அவர் சொல்லல, ஒரு இடம் காமிக்கதான் செஞ்சிருக்காரு. அதையும் தாண்டி நீங்க சர்வீஸ் பண்றவங்க சேவை பண்றவங்க வீட்டுல போய் கொடுக்கலாம். ஒரு சந்து பந்தல் வச்சு கொடுத்தாலும் அது சேவை தானே. மெயின் ரோட மறிச்சு டிராபிக்கை நாங்க பண்ணி தான் கொடுப்போம்னா சேவையா? இல்ல அப்படி டிராபிக்கை மறிச்சுதான் கொடுப்பேன்னு நம்ம சொல்லியிருக்காங்களா? இல்ல நீங்க சொல்றது அப்படிதானே சார் சொல்றீங்க. அனுமதி இல்ல அவர் மேல என்ன ஊழல்? இப்ப அவரை வந்து ஒரு புகார் மனு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி மேல நீங்க நான் சொன்ன 2 மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அதானே? ஆமா. என்ன குற்றச்சாட்டு நீங்க சொல்ற குற்றச்சாட்டுலாம்
ஒரு சின்ன சின்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்குள்ள கட்சி பாகுபாடுல குற்றச்சாட்டு. அவரால யாரு பாதிக்கப்பட்டா இவரு இந்த காவல் நிலையத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் அலிகேஷன் இருக்கா? இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க பதவி ஏற்கும் போது இந்திய சாசனப்படி அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை சொல்றீங்க. இது வந்து சில வெளியே சொல்லக்கூடாது, ரகசியங்கள் இருக்கு சொல்றீங்க. அப்போ அந்த கமிஷனரை பத்தி உடைய சில கருத்துக்களையும் இந்த காவல்துறை ஆய்வாளருடைய குற்றத்தையும் அதனால அவங்க மறைச்சிருக்கலாம் இல்லையா? அவங்க அந்த இன்டர்வியூல வந்து மொட்டையா தானே சொல்றாங்க. அதே சொல்ல நான் வந்து முதல்வர்கிட்ட சொன்னேன், சிபிஐ அனுப்புனாரு, சிபிஐ போன் பண்ணாங்க, அப்பல்லோ மருத்துவமனைக்கு போறோம், எங்களை தனியுரிமையில வச்சு என்கிட்ட வந்து கேட்கறாங்க. கேட்ட உடனே கேட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துல அந்த மாத்தப்படுறாரு. 2 நாள்ல அந்த காவல் ஆய்வாளர் மாத்தப்படுறாரு. அவரு ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஆளு. அததான் நீங்க சொல்றீங்க. அப்ப பொதுவெளியில நீங்க பேசும்போது, சமூக ஊடகத்துல பேசும்போது, அவர் வந்து இன்னென்ன குற்ற செயலாம் அந்த காவல் நிலையத்துல இருக்கும் போது ஆளுங்கட்சி கூட சேர்ந்து பண்ணாரு அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா படி ஆர்டிகல் 226 படி எதிரான செயல் இது. இது ஒரு பொது அதிகார துஷ்பிரயோகம், இது அவதூறு. அதாவது இந்த எம்எல்ஏ வந்து அதிகாரத்துக்கு மீறி ஒரு அரசு அதிகாரி மேல அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க அவங்க. இது சம்பந்தமா ஹைகோர்ட்ல பல வழக்குகள் நடைபெற்று அதுல உங்களுக்கு எதிராக தீர்ப்பு இருக்கு. இது சம்பந்தமா, இந்த மாதிரி சம்பந்தமா. அதனால இவங்க வந்து ஆட்சி வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க வந்த உடனே அதிகாரிகள் ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த அதிகாரிகள் இவங்க செயல்பாடுக்கு இவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, 10 நாள் தான் ஆகுது. இன்னும் அந்த அதிகாரிகள் வந்து பொதுமக்களுக்கு நன்மை செய்யறாங்களா இல்ல அவங்க மேல அலிகேஷன் திரும்பவும் வருதா, அதைத்தான் இவங்க பார்க்கணுமே தவிர இவங்க ஆளுங்கட்சியில இருந்தாங்க நம்ம பழி வாங்கணும். இப்ப நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க, அவங்க ஆளுங்கட்சியில சப்போர்ட் பண்ணாங்க பழி வாங்கணும். அந்த வெஞ்சன்ஸ் மனப்போக்கு, அந்த போக்க முதல்ல கைவிடணும். இவங்க அதாவது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரங்களுடைய கண்ட்ரோல தான் அந்த இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்க. இன்னும் சுதந்திரமா செயல்பட முடியல, நான் எந்த கோரிக்கை வைத்தாலும் அது நிராகரிக்கப்படுது அப்படின்னு முதல்வர்கிட்ட சொல்லும் போது முதல்வர் என்ன நினைச்சிருப்பாரு? என்னடா ஒரு இளம் ஒரு பெண், ஒரு புதுசா வந்திருக்க அரசியலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்க வேகமா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு, இந்த மாதிரி இடையூறு இருந்தா இவங்க தொடர்ந்து அதை செயல்பட முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஆய்வாளர் மாற்றப்பட்டிருக்கலாம் இல்லையா? அப்படியே எதிர்பார்க்க கூடாது. ஏன் அதுக்கு ஆட்சிக்கு வந்த 10 நாள்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. நம்ம ஒரு மனு கொடுக்குறோம் அரசு அதிகாரி கிட்ட, அந்த மனு மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு 30 நாள் அவகாசம் கேட்கறாங்கல்ல. ஆட்சி மாற்றம் இப்பதானே வந்திருக்கு, ஒரு 30 நாள் அவகாசம் கொடுங்க. ஏன் நீங்க அவகாசம் கொடுக்காம உடனே வந்த உடனே அந்த மனப்போக்கு எதிர்க்கு ஒரு ஆளுங்கட்சி, பழைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர் நமக்கு சரி வர மாட்டாருங்கிற ஸ்டாண்டு நீங்க ஏன் எடுக்கீங்க? இதைதானே திராவிட கட்சிகள் எடுத்து காலங்காலமா எடுத்துட்டு வந்துச்சு. திராவிட கட்சிகள் வந்து அப்படி ஸ்டாண்ட் எடுக்க போய்தான் இன்னைக்கு ஆட்சி இழந்து நிக்கிறாங்க. இல்ல அதே மாதிரி அந்த ஆட்சி இழந்து நிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஆட்சிக்கும் ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அந்த ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையா? இவங்க இப்படி பண்றதுனால அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் இது பாதிக்குது. நீங்க அதையும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க அவங்க. இப்ப காவல்துறை இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர்ல ஒரு 5 காவல்துறை ஆய்வாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த 5 காவல்துறை அதிகாரிகள் ஏன் மாற்றப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, சென்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு சாதகமா செயல்படக்கூடிய அதனால தானே இவங்க மாத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க ஆட்சியை இழந்துட்டாங்க, இனிமே இப்படி அவங்களுக்கு சாதகமா இவங்க செயல்பட முடியும்? இவங்க இந்த காவல் நிலையத்திலும் மாத்தினாலும் வேற ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பணிபுரிய தானே போறாரு. கண்டிப்பா. அப்போ அவரு நீக்கம் பண்ணல, இல்ல டிரான்ஸ்பர் பண்றாங்கல்ல, வேற காவல் நிலையத்துக்கு மாத்துறாங்க. அப்போ அவரும் அந்த காவல் ஆய்வாளர் பணியை தொடர தானே போறாங்க. ஆமா. அப்ப அந்த பகுதியிலையும் அப்ப அவங்க எதிர்கட்சிக்கு சப்போர்ட்டான நிலையில இருப்பாங்கன்னு சொல்லி அப்ப அவங்க என்ன செய்ய போறாங்க? அப்போ இப்ப வேற இடத்துக்கு மாத்த போனாலும் அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்கள் இவங்களோட திங்கிங் நான் சொல்றேன். அதிகாரிகள் வந்து அவங்க வேலையை தான் அவங்க செய்யறாங்க. ஆட்சி மாற்றம் வரலாம், அதிகாரிகள் மாற்றம் வந்து
அவங்களோட செயல்பாடு அதை பொறுத்து தான் ஒரு ஏரியாவில் வந்து அவங்களோட செயல்பாடை பொறுத்து அந்த மக்கள் போராட்டம், இந்த அதிகாரி வந்து இப்படி லஞ்சம் வாங்குறாரு, ஊழல் வாங்குறாருங்கிற தன்மையை பொறுத்து தான் அவர் மேல நடவடிக்கை மாற்றங்கள் வர்றது. சரி, ஆட்சி மாற்றம் மக்கள் கொடுக்கிறது, அதிகாரிகள் மாற்றங்கிறது வந்து அவரோட செயல்பாடை பொறுத்தான பண்ணணும். இவர் வந்து அந்த கவர்மெண்ட்ல அவருக்கு உங்களுக்கு ஃபேவரா இருந்தாரு, நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படின்னு மாற்றக்கூடாதுல்ல. இல்ல இப்ப பெரிய இவங்க வந்து காவல்துறை ஆய்வாளரை விட்டுருங்க, மேல இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்கள் முதற்கொண்டு அதுக்கு முதல்வருக்கு இருக்கக்கூடிய செயலாளர், முதன்மை செயலாளர், 2ஆம் செயலாளர், 3ஆம் செயலாளர், 4 செயலாளர் போடுறாங்க முதல்வருக்கு. அவங்கதான் முதல்வருக்குடைய சில கருத்துக்களை ஆலோசனை வழங்குறாங்க, சில சட்டத்திட்டங்களை அவங்க தான் வகுத்து கொடுக்குறாங்க. அப்போ அடுத்த கவர்மெண்ட் வரும்போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு யாரு ஃபேவரா இருக்காங்களோ அவங்கள தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி தானே ஒவ்வொரு தொகுதியையும் தனக்கு ஆட்சிக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஆய்வாளர் தான் போடுவாங்க. அதுதான் நியாயம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும். அதுல என்ன தவறு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இல்ல, அது வந்து ஆட்சி அவங்களுக்கு ஃபேவரான அதிகாரிகளை பண்றாங்க. இதுவரைக்கும் யாருமே வந்து பொது வெளியில வந்து இப்படி வந்து அவரு முதல்வர்கிட்ட நான் சொன்னோம், உடனே அவர் 2 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்தாரு. சிபிஐ எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, சிபிஐ ஃபோன் பண்ணி என்னை அப்பல்லோல வந்து தனியாக என்னை சந்திச்சாங்க, சந்திச்சு உடனே அவங்கள வந்து உடனே நாங்கள் மாற்றம் பண்ணோம் அப்படின்னு யாருமே பொது வெளியில வந்து சமூக ஊடகங்களை இது வரைக்கும் யாரும் பேட்டி கொடுத்ததா தெரியல. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க சட்டப்படி அவங்க பதவி பிரமாணத்துல சொல்ற இதுக்கு இப்பவுமே மீறாங்க. சில சட்டப்படி அவங்க எம்எல்ஏ பேசுற ஒரு சாதாரண அம்மா பேசினா பரவாயில்ல. நேற்று வரைக்கும் அவங்க நலத்திட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு அவங்க ஒரு எம்எல்ஏ. சரி, எம்எல்ஏன்னா அவங்க பதவி பிரமாணம் என்ன எடுத்திருக்காங்களோ அந்த பதவி பிரமாணம் படி அவங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தானே அவங்க பேசணும். கண்டிப்பா. இல்ல அதாவது நம்ம பேசின பேச்சு அந்த செய்கை வந்து சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்றீங்க. சட்டத்துக்கு விரோதம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இதே போல்தான் தென்காசி மாவட்டத்துல அரசு மருத்துவமனைக்குள்ள புகுந்து தவக தொண்டர்கள்ங்கிற பேர்ல கும்பலா புகுந்து நாங்க ஆவணங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணணும்னு சொல்லி போயிருக்காங்க. சரி, அது சம்பந்தமா ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடிச்சு. சரி, அதுல இப்போ அந்த மாவட்டத்து எம்எல்ஏ வந்து முதல்ல கட்சிக்காரங்களாம் பேசி இனிமே அந்த செயல் நடைபெறாதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ இந்த கட்சியோட ஒரு இளம் பெண் எம்எல்ஏ அந்த அம்மா போகுது, நான் அது பேட்டியிலே சொல்லுது, நான் சும்மா முதல்வரை பார்த்து தான் சொன்னேன், உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல முதல்வர் என்ன செய்யணும், ஒரு எம்எல்ஏவோ பொதுமக்களோ ஒரு புகார்முறை சொன்னாங்கன்னா அவங்க சொல்றதை கேட்டுட்டு அதுல உண்மைத்தன்மை இருக்கான்னு ஆய்வு பண்ணாமலே உடனடியா ஒரு 2 மணி நேரத்துல மாநகராட்சி அதிகாரியை மாத்தியாச்சுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. 2 நாள்ல காவல் ஆய்வாளரை மாத்தியாச்சுன்னு சொல்றாங்க. இது ஒரு துறை ரீதியா ஒரு என்கொயரி பண்ணணும்ல, விஜிலன்ஸை வச்சு என்கொயரி பண்ணலாம். அவங்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்கி அது பிறகு அந்த அதிகாரிகள் மீது அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால்தான் மாற்றம் பண்ணணும். இவங்க இன்னும் எத்தனை அதிகாரிகளை இதே மாதிரி மாத்திருக்காங்கன்னு தெரியாது. இதுல நேர்மையான அதிகாரியும் பாதிக்கப்படலாம்ல. கண்டிப்பா. அதனால வருங்காலத்துல எந்த ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் அவர் அதை விசாரணை செய்து அதன் அறிக்கை பெற்றுதான் மாத்தினா நல்லா இருக்குமே தவிர ஒரு சும்மா சொன்ன மாத்திட்டாரு அப்படின்னு ஒரு பதவி பிரமாணம் எடுத்து வந்த எம்எல்ஏ வந்து ஒரு பொதுவெளி மீட்டிங்ல அப்படி ஒரு சமூக ஊடகத்துல பேசுறதும் நல்லதுக்கு இல்ல. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முற்றிலும் எதிரானது. அதனால இந்த போக்க மாற்ற வேண்டும் அவர்கள். இப்போ அந்த அம்மா வந்து நான் முதல்வரை சும்மா பார்க்க போனேன், மரியாதை நிமித்தமா சந்திக்க போனேன். அப்பதான் நான் சொன்னேன், ஆய்மொழியா தான் சொன்னேன்னு சொல்றாங்க. ஒரு சொன்ன உடனே 2 மணி நேரத்துல கமிஷனர் மாத்திடுறாங்க, 2 நாள்ல காவல் ஆய்வாளர் மாத்திடுறாங்க. அதாவது மனுவா கொடுக்கல, எந்த மனுவும் கொடுக்கல. முதல்வர்கிட்ட இந்த மனுவும் கொடுக்கல. முதல்வர் அதை உளவுத்துறையிலேயே விசாரணை பண்ண சொல்லியும் சொல்லல அப்படிங்கிற அந்த ஊடகத்துல பேட்டி கொடுக்கவே தெரியுது. சும்மா பார்க்க போன சும்மா உடனே செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இன்னும் நாள்பட இதே மாதிரி கட்சிக்காரங்க போனாங்க, நாங்க சும்மா சொன்னோம் மாத்திட்டாரு. இது விளையாட்டு வியாபாரம் கிடையாது. ஒரு அரசு எந்திரத்தை இயக்கணும். எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி அந்த கம்ப்ளைண்ட் மேல ஒரு விசாரணை நடத்தி அந்த விசாரணை ரிப்போர்ட்டை வாங்கி தான் செயல்படுத்த முடியும்.
எல்லாமே சும்மா சொன்னோம், சும்மா செஞ்சாரு அப்படின்னு ஒரு பொறுப்பு இல்லாம வந்து ஒரு சமூக ஊடகத்துல பேட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு அதிகாரியை தூக்கி மாத்துற அளவுக்கு இருந்தா அந்த ஆட்சியோட போக்கு இன்னும் வருங்காலத்துல எப்படி செயல்படுங்கிறது தெரியல. இதனால பல நேர்மையான அதிகாரிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. நேர்மையான அதிகாரிகள் பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? அரசு எப்படி நேர்மையா செயல்பட முடியும்? அதனால முதல்வர் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த தென்காசி மாவட்டத்துல தவக தொண்டர்கள் அரசு மருத்துவமனைக்குள்ள வந்து ஆய்வுங்கிற பேர்ல பண்ற அட்ராசிட்டிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வந்து தவக நிர்வாகிகளுக்கு ஒரு அறிக்கை மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி உங்க தொகுதியில் உள்ள எம்எல்ஏ மற்றும் கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கிட்ட உங்க கோரிக்கையை சொல்லி அது மூலயமா தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். நீங்களாவே அரசு அதிகாரிகளுக்கு போய் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது, அரசு அலுவலகத்துக்குள்ள போகுது ஆய்வுங்கிற பேர்ல எதுவும் செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தானே இப்போ தாவைக்காவில் உள்ள எம்எல்ஏக்கள் வந்து முதல்வர்கிட்ட போய் நான் சும்மா சொல்றேன், இந்த அதிகாரி எங்களுக்கு தேவையில்ல மாத்துங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலும் முதல்வர் வந்து அந்த குற்றச்சாட்டு மேல உண்மை இருக்கான்னு சொல்லி அந்த உண்மை தன்மை விசாரிச்சுதான் மாத்தணும் அந்த அதிகாரிகளை. அப்படி இல்லாம நான் சொன்ன 2 மணி நேரத்துல மாத்திட்டாரு, 1 ஹவர்ல மாத்திட்டாரு அப்படின்னா அந்த அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மன உளைச்சல் ஆகும். அவங்க அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றம் செய்யப்பட்டு அந்த ஊர்ல போய் பணிபுரியும் போது அந்த ஏரியாவில் உள்ள ஒரு எம்எல்ஏக்களாலேயும் அவங்களுக்கு இடைஞ்சல் வந்தா அவங்க எங்க போவாங்க? அதனால இதுல வந்து இந்த சம்பவத்துல இந்த எம்எல்ஏ கொடுத்த பேட்டி கொடுத்து அதன் மூலமா மாத்தினாங்கன்னு சொன்ன சம்பவத்துல வந்து நடந்த உண்மைத்தன்மையை விசாரிக்க விஜிலன்ஸ் என்கொயரி வைக்க வேண்டும் முதல்வர். இனி வருங்காலத்துல எந்த ஒரு அரசியல்வாதிகளாலேயோ ஒரு அரசு அதிகாரி நேர்மையான அதிகாரி பாதிக்கப்படக்கூடாது. அதை சிந்தித்து செயல்பட வேண்டும். கண்டிப்பா. அதாவது உங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு வச்சிருக்கீங்க, அதை முதல்வர் வந்து இதை கோரிக்கையை எடுத்துக்கிட்டு அதை பரிசீலனை செய்து அவங்களுடைய எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் இருக்கு, சட்ட விதி இப்படி இதெல்லாம் செய்யணுங்கிறத எடுத்து சொன்னாங்கன்னா, என்ன புதுசா அமைச்சரவை பதவியேற்றிருக்காங்க, எம்எல்ஏக்களும் புதுசு, சிலவங்க தெரியாம பேசியிருக்கலாம், அதை வந்து முதல்வர் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னார்னா நன்றாக இருக்கும். இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் வந்து இடமாற்றம் இல்லாம அவங்களுடைய பேருக்கு களங்கம் இல்லாம ஒரு வழிவகை செய்ய முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். நன்றி சார்.